இதுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க முதல்வர் அவங்க முதல்வர்னு சொல்கிறாங்க. அஜய் வந்துடுவார், இல்லைன்னு சொல்லு. யுக்தின்றது சும்மானா இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நம்ம வந்து இந்த கிஷோர் அந்த கிஷோர் இத்தனை கோடி வாங்கிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்றதுலாம் யுக்தியே கிடையாது. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஜாதியை ஓட்டு வச்சு ஓட்டு போட்டதே கிடையாது மக்கள். தமிழ்நாட்டு அவனை கூப்பிட்டு பல்லார்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அது வந்து அந்த நெருக்கத்தில் வந்து அது அனல் வீசி கொண்டிருக்கு. அந்த அனல் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா நாம் தமிழர் கட்சி சீமானுடைய தொண்டருங்க அங்கங்கே இளைஞர் வந்து திமுகவில் மட்டும் தான், திமுக தொண்டர்கிட்ட மட்டும் தான் அந்த அர்ப்பணிப்பாட வேலை செய்கிறாங்க. அப்போது அந்த எம்ஜிஆருடைய வலுவு, அவருடைய பக்குவம். கழுகின் பார்வை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். ஒரு தேர்தல், பல கணக்குகள், காணாத சதி, பேசாத உண்மைகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போவது யார்? இதற்கான பதிலை கண்டுபிடிக்க துப்பறியும் கூர்மையும் பத்திரிகை பார்வையும் கொண்ட சிறப்பு விருந்தினர் இன்று நம்முடன். வாங்க உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். நமது கழுகின் பார்வை நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார் என்பதை பற்றி நமது துப்பறியும் ஸ்தாபனத்தின் வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நான் 1986 வருடத்திலிருந்து இன்று வரை துப்பறியும் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். 40வது வருடம். நாம் இந்த தேர்தலுக்காக ஏன் இந்த கணிப்புகளை நாம் சொல்கிறோம் என்றால், மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். கணிப்பு என்றால் என்ன, யுக்தி என்றால் என்ன, முதலில் தெரிந்து கொள்ளணும். தேர்தல் கணிப்பு 1824 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக கணிக்கப்பட்டது. பின்பு 1930களில் ஜார்ஜ் கலூப் அவர்களால் அறிவியல் பூர்வமாக கணிக்கப்பட்டது. பின்பு அனைத்தும் பொய்த்து போய்விட்டன. நாம் இந்தியாவில் 1967-70களில் பத்திரிகைகள் வாயிலாக கருத்து கணிப்பு கணிக்கப்பட்டு வந்தன. அவையும் வந்து சரியாக தெரியவில்லை, சரியாகவும் பலிக்கவில்லை. நமது தமிழ்நாட்டில் 1987, 88, 89, 90களில் தராசு பத்திரிகை, ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகளால் கணிக்கப்பட்டு ஓரளவுக்கு உண்மையும் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் இன்று கணிப்புகள் வந்து அனைத்தும் பொய்த்து போய்விட்டது. இந்நிலையில் நாம் முதலில் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட வருடம் 1998 வருடம். தமிழக பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் நமது நிறுவனத்தின் சார்பாக எடுத்தோம். அதில் அனைவரும் உலக அளவில், அப்பொழுதெல்லாம் இது மாதிரியான ஊடகங்கள், யூடியூப் சேனல், டிவி அதெல்லாம் அவ்வளோவா கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நம்ம என்ன செஞ்சோம்னா, இதில் ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு உலகமே சொல்லிச்சு 1998 ஜெயலலிதாவால் பாராளுமன்ற தொகுதியை வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எடுத்த கருத்து கணிப்பில் ஜெயலலிதாவும் அவர்கள் கூட்டணியும் பல இடங்களில் முதன்மை வெற்றி பெறுகிறார்கள் என்பதை கணித்து அவர்கள் அனைவருக்கும் நம் கடிதம் வாயிலாக, நம் நிறுவனத்தின் கடிதம் வாயிலாக அனுப்பணும். அதில் ஒருவர் மாத்திரமே நமக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதினார். தமிழக ராஜீவ் காங்கிரஸ் என்ற அமைப்பை காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந்து துவங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற மறைந்த திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். அந்த கடிதம் இருக்கிறது, பாருங்கள். இது கணிப்பு என்பது வந்து அர்ப்பணிப்பு வேணும். முதலில் வந்து துப்பறியும் ஸ்தாபனத்துக்கு வந்து பொது நலம் வேணும், சாக்ரிஃபைஸ் வேணும், டெடிகேஷன் வேணும். இந்த மூணும், அதாவது பொது நலன், தியாகம், அர்ப்பணிப்பு, இந்த மூணும் இல்லைன்னா எதுலேயுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அது இல்லாமல் இந்த துப்பறியும் தொழிலுக்கு இது மூணும் வந்து முக்கியம். நம்ம வந்து பல பிரச்சனைகளை, பல கஷ்டங்கள்லாம் கடந்து இந்த தொழிலை செஞ்சுட்டோம். எந்த வேலையுமே வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டே செஞ்சதில்லை. ஏன்னா இந்த தொழில் மேலே நமக்கு இருக்க இஷ்டத்தாலேயே எல்லாத்தையும் சாதாரணமாக செஞ்சிடும். அதே மாதிரி யுக்தி என்பது வந்து சாதாரணம் கிடையாது. ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயத்தை செய்யும் போது அவன் களத்தில் இருந்து
தண்ணி பாசுறது, அண்டை வெட்டுறது, சேடை கூட்டுறது, நாற்று நடுறது, களை பறிப்பது, எப்படி வந்து செஞ்சுட்டு வரானோ இதுதான் யுக்தி. இதே தான் வந்து தேர்தல் காலத்திலேயே வந்து யுக்தி என்று சொல்லுவார்கள். அதான் யுக்தினா சும்மா கிடையாது. யுக்தின்றது சும்மானா இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நம்ம வந்து இந்த கிஷோரு அந்த கிஷோரு இத்தனை கோடி வாங்கிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்றதுலாம் யுக்தியே கிடையாது. ஒரு தேர்தல் களத்தில் வந்து எங்கே வந்து வீக்காக இருக்குது, எங்கே என்ன பிரச்சனை, எந்த இடத்துல வாக்குகள் இருக்குது, எந்த இடத்துல வாக்குகள் இல்லை, காரணம் என்ன, அந்த மக்களை எப்படி போய் சந்திக்கிறோம், எப்படி சந்திக்கணும், அதனால் அதனுடைய விளைவுகள் எங்கே, 1000 ஓட்டு 2000 ஓட்டு 3000 ஓட்டு எங்கே வந்து பிரியுது, எந்த இடத்துல வந்து கிடைக்காம போகுது, எங்கே வந்து கிடைக்கணும், இதெல்லாம் செஞ்சு அந்த வேட்பாளருக்கோ அந்த கட்சிக்கோ வந்து சொல்வது தான் யுக்தி. இது வந்து எப்படி இதில் வந்து உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கான்னு சொன்னீங்கன்னா இருக்குது. அது எப்படின்னா 2006 ஒரு கட்சிக்காரர் நம்ம நண்பர் வந்தார். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோன்னார். என்னங்க, நான் வந்து எம்எல்ஏக்கு ஷீட்டு கேட்டேன், ஷீட்டு தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் அடுத்த டைம் உனக்கு ஷீட் தரேன், இந்த தொகுதியில் போயிட்டு ஒரு அம்மா நிற்க வச்சுருக்கோம், அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வேலை செஞ்சு தரணும் ஒரு 7 நாளைக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான காலம்தான் 2006. அப்போ போயிட்டு அந்த தொகுதியில் போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து இந்தந்த இடத்துல ஓட்டு கம்மியாக இருக்குது, இந்தந்த ஓட்டுகள் இந்தந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இந்தந்த வாக்குகளை இப்படி நீங்கள் பெறணும்னு வந்து சொன்னோம். அது மாதிரி வந்து சொல்லி அவங்களாம் வந்து 2006 வந்து 1200 ஓட்டு இடமா வித்தியாசம் தான் ஜெயித்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து 2006 இன்னொருத்தருக்கும் பண்ணோம், அவரும் வந்து ஜெயித்தார். 1000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். 2011 அதே மாதிரி ஒன்று செஞ்சோம், ஒருத்தருக்கு செஞ்சோம், அதே மாதிரி ஜெயித்தார். 2011 வந்து ஒரு பெரிய விஐபி வந்து என்னை அழைச்சாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் போனேன். ஒரு பத்திரிகையாளர் வந்து கூப்பிட்டு மாதிரி அண்ணன் கூப்பிட்டாரு, உங்களை வந்து பாருங்க. நானும் போய் பார்த்தேன். என்னன்னா அப்பா நான் வந்து எலெக்ஷனில் வந்து ஒதுங்கி தான் நின்று இருந்தேன், ஆனால் திடீர்னு வந்து என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்க சொல்லிட்டாங்க, அது புது இடமா இருக்குது, நான் ஜெயிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு சொன்னார். என்னடா அதுன்னு சொன்னாருன்ட்டு சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வர பண்ணி. அதுக்கப்புறம் அந்த தொகுதிக்கு போனால் அந்த தொகுதி வந்து நிற்கிற ஆள் வந்து வேற ஆள், ஒரு விவிஐபி நிற்கிறார். என்ன அது, இவருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அண்ணன்ற முறையில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நாங்கள் கற்றுறோன்னு சொல்லிட்டோமே அப்படின்றது இருந்தாலும் நான் வந்து எந்த ஒரு வேலையிலேயே இறங்கிட்டா அந்த வேலையை வந்து கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறது நம்மளுடைய பழக்கம். பணத்துக்காகவா அதுக்காகலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். பணத்துக்காக எந்த வேலை செஞ்சாலும் இது மாதிரி வேலைலாம் செய்ய முடியாது. துப்பறிய வேலை வந்து பணத்துக்காக செய்கிறது தான் பெரிய பெரிய மல்டி மில்லியனர் ஆகி அவன் காரில் போவான், ஒரே ஒரு 2-3 கேஸ் காட்டு. நம்ம இதுவரைலாம் வந்து வேலையை வந்து பப்ளிக் சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது சாக்ரிஃபைஸோட பண்ணுறோம், டெடிகேஷனோட பண்ணுறோம். அந்த தொகுதியில் ரொம்ப சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் பண்ணி கடைசி நேரத்தில் ஒரு துண்டு சீட்டில் எழுதி அவங்க குரூப்புக்கிட்ட அவங்க பையன் அவங்களாம் இருந்தாங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்க கொடுத்துட்டோம். 3000 ஓட்டு இன்னும் உங்களுக்கு தேவை இருக்குது இந்த தொகுதியில். இந்த 3000 ஓட்டு எங்கெங்கே இருக்குது, அந்த தொகுதி 7 வட்டங்கள். அப்போ அந்த 7 வட்டங்களில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஓட்டு கம்மியாக இருக்குது, ஏன் அது கம்மியாக இருக்குது, என்ன நீங்கள் எப்படி வாங்கணும். 3000 ஓட்டு அவங்க உங்களை எதிர்த்து நிற்கிறவரோ ஒரு பெரிய விவிஐபி, அவருக்கு வந்து களம் கண்டவங்க, அவங்க எந்த களத்துலேயே வந்து நேரில் போய் நிற்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மாற்றி வந்து ஒரு களத்தில் வந்து இறங்குறீங்க, அங்கே வந்து மக்களை சந்திக்கிறீங்க, அது வித்தியாசமாக இருக்கும். 5000 வாக்குகளை நீங்கள் தேடி இன்னும் வந்து தேடி வச்சுக்கிங்கன்னு சொன்னோம். அதை அவர் கேட்காம அந்த தேர்தல் முடிந்தது. தேர்தல் முடிந்த ஒரு 3 நாள் பொறுத்து என்னை வீட்டுக்கு அழைத்தார். நானும் சென்றேன். இப்போ இந்த ஒளிபரப்பை அவரும் பார்த்து கொண்டிருப்பார், அந்த நண்பர்களும் இதை பார்த்து அதை நினைவேலையிலே நினச்சிக்குவாங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து என்னை கூப்பிட்டதும் எப்படிப்பா இருக்கு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, என்ன சொல்கிறேன்னாரு. நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். 7 வட்டம் 7-5 35,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவேன்னு சொன்னார். நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டார். நான் தான் முதலே சொன்னேன் 3000 ஓட்டு கம்மியாக இருக்குது வாங்கிங்கன்னு சொன்னேன், இங்கங்கே இருக்குது எடுத்து இது பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்கள் இங்கே பணம் தராங்க அங்கே பணம் தராங்க இங்கே பணம் தராங்க, அதுலேயே வந்து கவனத்தை செலுத்திட்டீங்க. 2வது நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்ற ஒரு இதில் இருந்துட்டீங்க. நான் என்ன சொல்ல முடியும்,
2 டிஜிட்டில் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். தோற்றுருவார்னு சொல்லாமல் நான் சொன்னேன். கடைசியில் லயோலா காலேஜில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அங்கே வந்து பிரச்சனை. பக்கத்து சட்டமன்றத்து உறுப்பினர்கிட்ட அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், இது என்னென்ன பிரச்சனை? இல்லைங்க, அவர் வந்து தோத்துட்டார். 2700 சில்லற 2700 சில்லற ஓட்டில் வந்து தோத்துட்டாருன்னு சொன்னான். உடனே அடுத்த நாள் அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொந்தக்காரு, அவங்க மற்றவங்க உறவினருங்க, அவங்க பிஏக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் யுக்தின்னா சாதாரணம் கிடையாது. உண்மையை வந்து சொல்லணும். சும்மானா யுக்தின்ட்டு காசை வாங்கிட்டு, இது வந்து காசுலாம் அவ்வளோ வாங்கலை. அப்போ ஒரு 5 பேர் தான் வச்சு அந்த 7 வட்டத்துக்கு 5 பேரை வச்சு குறைஞ்ச அளவில் செலவு பண்ணி, செலவு மட்டும் அவர்கிட்ட வாங்கி மற்றவங்களுக்கு தரத்துக்கு அந்த செலவை மட்டும் செஞ்சு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கும். இதுதான் யுக்தி. இப்போ தேர்தலில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம வரோம். இது எதுக்கு நம்ம வரோம்னா, இதை எப்படி பார்க்குறோம்னா, மற்ற இந்த பத்திரிக்கை நிருபர்கள் மற்ற சேனல்லாம் போய் மைக்கை நீட்டி பேப்பர் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவதும் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதி யார் யார் ஜெயிக்க போகிறாங்க, எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறான்றதுலாம் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இந்த தேர்தலில் நிற்கிறவங்க 234 தொகுதியிலேயே நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு தான் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோ பேரும் வந்து தங்களை வந்து இழந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு மக்களுக்கு செய்வோன்னு தான் இந்த தேர்தலை வந்து களம் கண்டு வராங்க. இங்கே போயிட்டு நான் இந்த ஜாதியில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, அந்த ஜாதியில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, அதனால் இந்த ஓட்டு இவங்களுக்கு வந்துடும், அந்த ஓட்டு இங்கே வந்துடும். ரெண்டாவது இவங்க 2000 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்க, அவங்க 3000 ஓட்டு வித்தியாசத்தை அவங்க கடைசியில் இருக்காங்கன்னா அவன் மனநிலை பாதிக்கப்படும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டு வராங்க, இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. அதெல்லாம் தவறு, அதெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்களுக்கு தெரியும். ஆனால் நேச்சராக யார் ஜெயிக்க போகிறாங்க, எவ்வளோ ஓட்டில் வந்து இருக்குதுன்றது வரலாம் இன்றைக்கி நிலைமையே தெரியும். ஆனால் வந்து அதை இங்கே வந்து 3000 ஓட்டு, அங்கே 2000 ஓட்டு, இங்கே இந்த ஜாதி இருக்குது, அங்கே அந்த ஜாதி இருக்குன்றதுலாம் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் ஜாதிய ஓட்டு இது வரலாம். அந்த சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஜாதிய ஓட்டு வச்சு ஓட்டு போட்டதே கிடையாது மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்போவுமே ஜாதியை வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அப்படின்னா பெரும்பான்மை ஜாதி எதோ இருக்குது, நீங்களே சொல்கிறீங்க பெரும்பான்மை ஜாதின்னா இருக்குது. எந்த ஜாதி இருக்குது? வன்னியர்ன்றீங்க, எஸ்சின்றீங்க, மற்றவங்கன்றீங்க. அப்படின்னா வன்னியர் வந்து தலைவர் ஆகிருக்கலாமே, எத்தனை முதலமைச்சருக்கு வந்திருக்கலாமே, இல்லை எஸ்சி எவ்வளோ முதலமைச்சர் ஆகிருக்கலாமே. அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனாரிட்டி பீப்புள்ஸ் தான் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ரெட்டியார், செட்டியார், நாடார், மலையாளி, இன்னொருத்தர் செட்டி, இது மாதிரி ஆளுங்க தான் இதுவரையிலும் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் லட்சக்கணக்கான மெஜாரிட்டி தான். 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். இந்த மெஜாரிட்டி உள்ள பீப்புள்ஸ் தான் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அது காரணம் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஒரு ஊரில் வந்து 100 குடும்பம் இருக்குது. அந்த 100 குடும்பத்தில் இந்த சைடு பார்த்தா ஒரு 30 குடும்பம் ஒரே அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க, அந்த சைடு பார்த்தா ஒரு 30 குடும்பம் அண்ணங்க தம்பிங்க, நடுவில் அந்த சைடு 10 பேர், இந்த சைடு 10 பேர் அப்பாவி இருப்பாங்க. இதில் வந்து யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் போது இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாங்களாம். ஏன்னு கேட்டால், நீங்கள் வேறாங்க, அவனை 40 பேர் இருக்காங்க அந்த குடும்பத்தில், அவனுங்களை தேர்ந்தெடுத்துட்டா என்ன பிரச்சனைனா கூட கேட்க முடியாங்க, எங்களை வந்து அடிச்சு உதச்சிடுவானுங்க, நாங்கள் கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. அதனால தான் அவனுங்க அப்பாவி, அவனுங்க இருக்கிறதே 4-5 பேர் தான். அதில் ஒருத்தர் வந்துட்டு போனால் நமக்கு கொரோனா கேட்கலாம். இது வந்து இப்போ இல்லை, அந்த காலத்துலேயே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கு தான் வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ் தான் இது வரலாம் தான் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதுபோல் இந்த தேர்தலில் ஜாதி கீதி இவ்வளோ ஓட்டு கம்மி. சமீபத்தில் நான் வந்து பார்த்தேன், ஒரு இடத்துல நம்மளுடைய புலனாய்வு, அங்கேருந்து ஒரு ஆள், ஒரு மலை கிராமம், ஒரு ட்ரைபல் பொண்ணு நிற்கிது. இப்போ இந்த எலெக்ஷனில் ஒரு கட்சியில், எந்த கட்சியில் நம்ம சொல்ல தேவையில்லை எதுக்கு அதெல்லாம், அந்த கட்சியில் நிற்கிற அந்த பெண் வேட்பாளர் ஒரு காதல் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது.
அதில் வந்து நீ நில்லு, நான் வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப உணர்ச்சி பட்டு எப்படியாச்சும் நம்ம ட்ரைபிள்ஸில் சீட்டு கட்டிச்சு அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் சொத்து இருந்திருக்கு. அந்த சொத்தில் 2 பிளாட்டை சமீபத்தில் விற்றுட்டு அந்த பணத்தை இந்த தேர்தலுக்காக செலவு பண்ணிட்டு வரான்ற செய்தி கேட்டு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன். எதுக்குன்னா அந்த பொண்ணுக்கு இருக்க ஆர்வம் அப்பயும் அந்த ஒரு ஏதோ ஒரு கட்சியில், நீங்கள் எந்த கட்சின்னு நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சிக்கலாம், ஒரு மலை கிராமத்தில் தான் நிற்கிது இப்போ அந்த பொண்ணு வேட்பாளராக. அது ஜெயிக்கமோ தோக்கமோ, ஆனால் அது செலவு பண்ணி தான் வேலையை பார்க்குது. ஏன்னா செலவு பண்ணால் தான் நான் நிற்கிறேன்றது தெரியும். நம்ம வந்து சும்மா இது சொல்லலை. நம்ம 1989 ஒருத்தர் கூப்பிட்டு என்னை வந்து பத்திரிகை சார்பில் நீ வந்து நில்லுன்னாரு, பாராளுமன்ற தொகுதியில் நிற்க சொன்னார். அப்போது எங்கள் அப்பா அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆன பணம் வச்சுருந்தாங்க. பணம்னா ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். அப்போ ஒரு 10,000 கொடுத்தாப்பா நீ வந்து எம்பி ஆகப்பான்னு சொல்லி 10,000 செலவு கொடுத்தாங்க. 10,000 வச்சுட்டு ஒரு 10 பேர் ஃப்ரீயாக தான் வந்தாங்க. அவங்களுக்கு டீ பிஸ்கெட்டு பன் வாங்கி கொடுத்து வீட்டில் சாப்பாடு செஞ்சு ஒரு 10 நாள் பிரச்சாரம்லாம் பண்ணோம். ஃப்ரீயாக எனக்கு வேன்லாம் கிடச்சிது. கடைசியில் 1000 ஓட்டு தான் வாங்கினேன். அப்போ வந்து 6 கட்சி தான் இருந்தது. 7வது இடம் நான் வாங்கினேன். 968 ஓட்டு வாங்கினேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்புறமா ஒரு பேராசிரியர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிட்டியான்னு கேட்டார். இல்லை சார் 1000 ஓட்டு வாங்கினேன், அதுவே ஜெயிச்ச மாதிரி தான் சார். எனக்கு இவ்வளோ பேர் என் ஊர் மக்களே போட்டாங்க சார். நான் தோப்பேன்னு தெரிஞ்சே போட்டிருக்காங்க. அது பரவாயில்ல சார், எனக்கு ஊர் பலம் இருக்குது சார். நான் ஊருக்கு நல்ல சேவை எப்போ இருந்தாலும் சேவை செஞ்சுட்ருப்பேன். எந்த ஆட்சி வந்தானா எந்த ஆட்சி போனான்னா, நான் எம்எல்ஏ ஆனானா எம்எல்ஏ ஆகலைனானா, இது நான் செய்கிற வேலைக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. அந்த நான் செய்கிற அந்த துப்பறியும் தொழிலுக்கு தேர்தல்னா என்ன, தேர்தலில் என்னென்ன தில்லுமுள்ளு நடக்கும், எப்படி போகணும், எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ மக்களை சந்திக்கணுன்றதை வந்து நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த பேராசிரியர் என்கிட்ட சொன்னார், அப்போ மொத்தம் தொகுதியில் எத்தனை வாக்காளர் இருக்காங்க? 4 லட்சம் இருக்காங்க. ஜெயிக்கிறது எவ்வளோ? 1.5 லட்சம் 2 லட்சத்தில் ஜெயிப்பாங்க. அப்படியா, உனக்கு 10,000 தான் செலவு பண்ணேன்ன? ஆமாம் சார். ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளரை போயிட்டு நீ 3 முறை சந்திக்கணும். நீ நல்லவன் வல்லவன் நீ ஹைட்டு இப்படிலாம் சேவை செய்வேன்ட்டு அவங்ககிட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு 3 முறை நீயோ இல்லை உன்னை சார்ந்தாலோ சந்திக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் எடுத்து போய் தரேன், அதோட விட்டுறக்கூடாது, உன்னை பற்றியும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த நாளோ அடுத்த வாரமோ போய் திரும்பி சந்திக்கணும். ஒரு வாக்காளரை 3 முறை நீ சந்தித்து அவனுக்கு நீ நிற்கிற, நீ நல்லவன் வல்லவன்றது தெரியணும். இது போய் ஒரு ஆள் ஒரு வாக்காளருக்கு நீ செய்ய போகிற செலவு எவ்வளோ தெரியுமா? 3 ரூபா ஒரு நோட்டீஸு. ஒரு டைம் போனால் 1 ரூபா, வண்டி சத்தம் எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ ஒரு வாக்காளருக்கு 3 ரூபானா 4 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 4 × 3 எவ்வளோ? 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணப்பா உன்னை பற்றி தெரியறதுக்கு. அதுக்கப்புறமா தான் ஓட்டு போடுவான், ஓட்டு போட மாட்டான், நீ ஜெயிக்கிறது தோக்கிறது. நீ 10,000 ரூபாய் வந்து செலவு பண்ணது பெரிய சாதனை தான் சொன்னார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பெண் வேட்பாளர் ஒரு மலை கிராமத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து தன்னுடைய 2 இடங்களை விற்று இப்போ வருவதாக நம்மளுடைய துப்பறியும் ஆளுங்க அங்கே இருக்கவங்க வந்து சொன்னாங்க, நம்ம ஸ்பைடருங்க. அது இல்லாமல் இந்த கணக்கெல்லாம் எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோன்னா, சும்மானா ஏதோ எடுத்து பண்ணணும்னு சொல்லாத, எல்லா இடத்துலையும் நம்ம ஆள் வச்சுருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் ஆளை வச்சு நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மெத்தடில் பண்ணிட்டு வரோம். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, உனக்கு யாருக்கு ஓட்டு போட போகிற, நீ யாருக்கு ஓட்டு போட போகிற, எதுக்காக, அதெல்லாம் கேட்கல. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்க மனநிலை என்ன இருக்குது, இதை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சமீபத்தில் ஒரு கிராமத்தில் நாங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஒரு கிராமம், அது ஒரு தொகுதி, அது வந்து நகர்ப்புறம் ப்ளஸ் கிராமப்புறம் ரெண்டும் சேர்ந்த ஒரு அர்பன் தொகுதி. அர்பனும் இல்லாமல் கிராமமும் இல்லாத ஒரு தொகுதி, நகரம் இல்லாமல் கிராமமும் இல்லாத ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் இரவானா அந்த ஊரை சுற்றி இருக்கவங்கலாம் ஒரு திண்ணை வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. பெண்கள், ஆண்கள்லாம் படுக்க போயிடுறாங்க. அந்த இடத்துல இருக்க அந்த பெண்கள் அவ்வளோ பேரும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு பேசிக்கிறாங்க. பேசிக்கிறது மட்டும் இல்லாமல் தலைவர் நேற்று வந்தார், இந்த தலைவர் வந்தார், அந்த தலைவர், இந்த கட்சிக்காரங்க இங்கே வந்தால் நம்ம பிரச்சாரத்துக்கு அவங்க வந்தால் யார் வந்தால் நம்மளாம் இந்த கட்சிக்கு தானே ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போது அங்கே நம்ம ஒரு உளவாளியை வச்சுருக்கோம். அவங்க கேட்டு தான் நம்ம சொல்கிறோம், இந்த கட்சியை இவ்வளோ பேர் வந்து இங்கே தான் ஓட்டு போட போகிறாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு அவங்க 12:30 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்க போகும்போது, ஆமாம் சரியா சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்கு அதுக்கு போட்டு போட போகிறோம் அப்படின்னு சிலர் பேசிக்கிறாங்க.
இவ்வளோத்தையும் கேட்டு அறிஞ்சு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இது மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் ஆள். நான் சொன்னது 2 தொகுதி, ஒரு மலை தொகுதி சொன்னேன், இன்னொரு தொகுதி சொன்னேன். இதனால் அங்கே இருக்க உண்மை நிலவரத்தை அவங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்க. நான் போய் நிற்கும் போது யாரும் பேச மாட்டாங்க, நீங்கள் போய் பேசினா ரிப்போர்ட்டர் போய் நின்னா பேச மாட்டாங்க. இது அங்கே இருக்க ஆட்கள் மூலியமாக நம்ம கொண்டு வர தகவல், ஒவ்வொருத்தர் வீட்டில் என்ன இருக்குது இப்படின்ற தகவலை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு கணிச்சு வச்சுருக்கோம். கணிச்சு வச்சுக்கிறதுல அவங்க பேசிக்கிறது இருக்கிற நிலவரத்தை வந்து உண்மை நிலவரத்தை வந்து மக்களுக்கு சொல்கிறதுல நம்மளுடைய பங்களிப்பும் முக்கியன்றதுனால இதை நாங்கள் சொல்கிறோம். 2026 தேர்தல் களம், கோட்டையை பிடிக்கப் போவது யார்? உங்கள் கருத்து என்ன? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறான்றத நம்ம வருஷப்பட்டு தான் சொல்ல போகிறோம். இந்த தொகுதியில் இவங்க, இந்த தொகுதியில் அவங்கெல்லாம் சொல்ல, அது போராட்டம் நடந்துட்டுருக்கு. அதில் எப்படியோ வெற்றி பெறணுன்ட்டு கடைசியில் இருக்கணும் மேலே இருக்கணும்னு சொல்கிறான். அதனால் அதில் நாங்கள் தலையில்லை. முதல்ல திமுக தான் இருக்குது. இப்போ இருக்க ஆளுங்கட்சி தான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடம் அதிமுக, 3வது இடம் டிவிகே என்ற தாவேகா, 4வது இடம் சீமான் கட்சியான நாம் தமிழர் கட்சி. இது 4 இடம் தான் சீரியல் பிரகாரம் நம்ம இதுவரைலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்க, என்னதை இப்படி சொல்லிட்டீங்களே, என்னங்க இதுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு மாதிரி பேசுகிறாங்க, இவங்க முதல்வர் அவங்க முதல்வர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன உண்மை தான், இல்லை நாங்கள் சொல்லவே இல்லை. அது இப்போ சூறாவளி காற்று ஒன்று உருவாகி அங்கே சுற்றிட்டு இருக்கு. அந்த சூறாவளி காற்றுன்றது திடீர்னு புயலாக மாறலாம். அந்த புயலாக மாறி அது வழிவிழக்கிறதா இல்லை அதனுடைய பலத்தை காட்டுகிறதா என்பது தேர்தல் நாளான 23ஆம் தேதி காலையில் தான் தெரியும். ஏனென்றால் அது மாதிரி ஒரு சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. புயலாக மாறலாம். மாறினால் இப்போது நான் சொன்ன 1, 2, 3ன்ற களங்கள் மாறும். 2வது இடத்தில் இருக்கவர் 3வது இடத்துக்கு வருவார், 3வது இடத்தில் இருக்கவர் 2வது இடத்துக்கு வருவார். இதுதான் உண்மை. காரணம் இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இது எல்லாருமே எதிர்பார்க்குறது தான். ஒரு ரேஸ் கோர்ஸில் போனீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டு வட்டம், அதுதான் அந்த கிரவுண்டு. அதில் எப்படி இருக்குன்னா ரவுண்டாக இருக்கும், நீள் வட்டம்லாம் அது ஃபுல் ரவுண்டு. அதில் குதிரையை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விடுவாங்க. நான் நேரில் இதெல்லாம் போய் பார்த்து அனுபவிச்சதை தான் சொல்கிறேன். அந்த குதிரைங்க 4 குதிரை 5 குதிரை 7 குதிரை 7 குதிரையுடைய ஓனர் நிற்பான். ஒருத்தன் அமெரிக்கன் வந்திருப்பான், ஒருத்தன் ஜப்பானீஸ் வந்திருப்பான், ஒருத்தன் துபாயிலேருந்து வந்திருப்பான், ஒருத்தர் நம்ம நாட்டுக்காரர் எம்ஏ ராமசாமி நிற்பார். எல்லாம் நிற்பாங்க. அவங்க குதிரையை தட்டி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட்டுன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் வெடிப்பாங்க. வெடிச்சது அந்த குதிரைங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகி பறந்து ஓடிட்டு வராங்க. பாதி பேரெலாம் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு குதிரை போகும், 2வது ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னொரு குதிரை, கடைசியில் பார்த்தா 4-5 குதிரை வரும். அந்த கடைசியில் ஒரு பெண்டு ஒன்று திரும்பும். அந்த பெண்டு பேர் ஓம் ஸ்டாண்ட் பெண்டுன்னு வாங்க. அந்த பெண்டான்ற அந்த முதல் வர குதிரை திரும்பும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வர குதிரை எல்லாம் மொத்தமாக வந்துடுவாங்க. கடைசியில் போகும்போது 4-5 குதிரை ஒன்றா போயிடும். என்னடா அது எல்லாம் கத்துவாங்க, ஐயோ நான் வின்னுன்னு. 4 குதிரை போயிடுச்சுன்னா எது வின்னுன்னு காட்ட முடியும்? அந்த 4 குதிரை அங்கே ஒரு பெரிய கேமரா வச்சுருப்பாங்க. அந்த கேமராவில் ஒரு ஃபிலிம் இருக்கும். அந்த ஃபிலிம் கோடு கோடாக போட்டிருக்கும். அதில் பிரிண்ட் எடுத்து பார்த்தா கோடு கோடாக இருக்கும் அந்த பிரிண்ட்டில். அந்த பிரிண்ட்டில் அந்த கோடில் இந்த ஃபஸ்ட்டு கோடில் எந்த குதிரையுடைய மூக்கு டச் ஆகுதோ அதுதான் வின்னு. அது மாதிரி இந்த களம் இருக்கும். அந்த களத்துலேயும் அந்த ஃபஸ்ட்டு மூக்கு டச் பண்ணுற இடத்துல எப்படி இருந்தாலும் திமுக ஜெயிப்பது உறுதி. இது சும்மா சொல்ல. நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதும் என்னை பாருங்கள். அதுக்கப்புறம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை பாருங்கள், எல்லாம் பேசுங்க. 175 தொகுதியிலேயே 167 தொகுதியிலேயே தனித்து நிற்கிறாங்க. அவங்க கூட்டணிலாம் எல்லாம் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எதிர்த்து நிற்கிற அண்ணா திமுகவுடைய கூட்டணி எல்லாமே ஜெயிக்கான்னு சொல்ல முடியாது. இது ஒரு விதமான ஒரு அதுனா வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். ஆனால் வித்தியாசமாக இருந்தாலும் எல்லாருமே சொல்கிறாங்க திமுக ஜெயிச்சிடும், ஊழல் இருக்குது, அது இருக்குது, இந்த ஊழல். யார் தான் ஊழல் பண்ணல? எல்லாத்துலேயும் தான் ஊழல் பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். எந்த கட்சியும் நல்ல கட்சி தான் மண்ணில் தோன்றையிலே. அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் மக்கள் வளர்ப்பதிலே, நம்ம வளர்ப்பதில் தான்.
ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணால் ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து சண்டை போட்டால் இந்த பிரச்சனை வராது. 20-30 கட்சிங்க சேர்ந்து இன்றைக்கி வந்து தேர்தல் நடத்த மாட்டோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 1008 இப்படி திருப்பி போட்டு புயலாக மாறினா கூட நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக தோற்றுறோம், அதிமுக வந்துடும், விஜய் வந்துடுவார்னு. விஜய் வந்துடுவார், இல்லைன்னு சொல்ல, இப்போ வரமாட்டார். ஆனால் அவர் பல தொகுதியில் ஜெயிக்கலாம், 2வது இடத்துக்கு வரலாம் இந்த புயலை வச்சு தான். அது வந்து அந்த 2026 வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலையில் அந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வருவோம். இதில் காரணம் என்னன்னா, இந்த ஸ்விங் ஓட்டு, அதான் ஊசலாடும் ஓட்டு, அது இதுன்றாங்களா வாக்கு, அதெல்லாம் கிடையாது. ஸ்லீப்பிங் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்லீப்பிங் ஓட்டுன்றது ஒரு 10லேருந்து 15% ஓட்டு ஸ்லீப்பிங் ஓட்டு, தூங்குகிற ஓட்டுன்னு பேர். அதுதான் அங்கே தூங்குகிற ஓட்டு. முதலே அந்த ஓட்டு போட்டு வச்சுட்ருப்பாங்க, போட்டு அப்படியே பெட்டியில் இருக்கும், அது தூங்கின்னு இருக்கும். அது அந்த ஓட்டு அன்னைக்கு தான் அவங்க மனசுலேருந்து திறந்து போயிட்டு உள்ளே போயிட்டு போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு பூத்தில் போயிட்டு ஃபோல்ட் பண்ணுவாங்க. அந்த தாக்கம் தான் இந்த வந்து புயல்னு சொல்கிறது. அந்த புயல் வந்து அது உருவாகி அன்னைக்கு போயிட்டு ஒரு கலவரமாகி போலிங் ஆனால் 2வது இடம் 3வது இடம் 2வது ஆகிடும். இது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்ததை நம்ம சொல்லியிருக்கோம், ப்ராக்டிக்கலாக இருக்கிறத சொல்கிறோம். இது தான் உண்மை, இது தான் ஜெயிக்க போகுது, இது தான் பின்னாடி முன்னாடி வரப்போகுதுன்ற எல்லா தகவலையும் அவங்ககிட்ட சொல்லிட்டோம். இதில் மற்றவங்களுடைய கஷ்டம், மற்றவங்களுடைய வேதனை, வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். யார் யார் வருவாங்க, யார் யார் போவாங்க, யார் யார் எவ்வளோ வித்தியாசத்தில் வருவாங்க கூட தெரியும். அவ்வளோ பேருடைய உழைப்பும் அவ்வளோ பெரிய முயற்சியும் வந்து நம்ம வீணடிக்கக்கூடாது. ஜாதி கீதி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி அவங்கள சோர்வடையக்கூடாதுன்றதுனால தான் உண்மையான நிலவரத்தை அங்கங்கே உள்ள எங்களுடைய புலனாய்வு நிபுணர்கள் மூலியமாகவும் எங்களுடைய ஆட்கள் மூலியமாகவும் நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மெத்தடில் உங்ககிட்ட சொல்லி. நீங்கள் 4 முனை போட்டி என்று கூறுகிறீர்கள், அதே நேரத்தில் திமுக தான் வெற்றி பெறும் என்றும் சொல்கிறீர்கள். இதை உறுதியாக சொல்லலாமா? உறுதின்னு சொல்ல முடியாது, உறுதின்னு நான் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு இருக்க களநிலவரம், அந்த களநிலவரம் மாறும்னு சொல்லுவோம். எப்போ மாறும்? இது வந்து இந்த ஸ்விங் ஓட்டு அப்படி இப்படிலாம் கிடையாது, ஸ்லீப்பிங் ஓட்டுன்னு கொஞ்சம் இருக்குது. ஒரு 10லேருந்து 15% ஓட்டு வந்து ஸ்லீப்பிங் ஓட்டாக தூங்கிக்கிட்டு இருக்குது. அந்த தூங்குகிற ஓட்டை வந்து யாராலையும் சொல்ல மாட்டாங்க, பிரிச்சே சொல்ல மாட்டாங்க. வீட்டில் வந்து அப்பா வந்து பிள்ளைக்கும், பிள்ளை வந்து அப்பாவுக்கும், அம்மா வந்து பொண்ணுக்கும், பொண்ணு வந்து அம்மாவுக்கும் சொல்லாத சூழ்நிலை இருக்காங்க. அதுலேருந்து பார்த்தோம்னா 1 ஓட்டு 2 ஓட்டு இதெல்லாம் ஸ்லீப்பிங் ஓட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லீப்பிங் ஓட்டுன்றது எப்போ வந்து ஓப்பன் ஆகும்னா அவங்களே போய் போகிறது தான். இது பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறது, அக்கத்து வீட்டில் போய் சொல்கிறதுன்றது இல்லாமல் தங்களுடைய வீட்டுக்கே சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க. அந்த ஓட்டுகள் வந்து அந்த 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் தான் அது வந்து நம்ம சொன்ன அந்த சூறாவளின்னு சொன்னோம், அதுக்கு தான் சூறாவளி. அந்த சூறாவளின்றது அதிகமான சூறாவளி ஆகி புயலாக மாறி அந்த புயல் வந்து பாதிப்பு ஏற்பட்டேன்னா நம்ம சொன்னது அந்த திமுக முன்னிலையில் இருந்தாலும் முன்னிலையில் தான் இருக்கும். ஆனால் 2வது 3வதுன்றது மாறும். பல மரங்கள் பல இலைகள்லாம் வீழ்ந்து கடைசியாக நிற்கிறது கொஞ்சமாக இருக்கும். அதில் அங்கங்கே தேத்தி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இந்த சூறாவளின்றது புயலாக ஆகி புயலால் பாதிக்கப்பட்டால் அந்த 23ஆம் தேதி அந்த பாதிப்பினுடைய விளைவு வந்து 1வது 2வது 3வது 4வதுன்றதில் 2வது 3வது 4வதுன்றது மாறும். இதுதான் நேச்சர், இதுதான் கள நிலவரம். புயல் சூறாவளி என்று நீங்கள் கூறுவது டிவிகே விஜயை பற்றி தானா? விஜய் தான், தாவேக்கா தான் இம்பேக்ட் ஆகுது. அவங்க தான் வந்து களத்தில் வந்து புதுசாக வந்திருக்கோன்னு சொல்கிறாங்களே. அந்த புயல்ன்றது அந்த சூறாவளி காற்றே அந்த விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் தானே புயலாக போயிட்டுருக்கு. அது போயிட்டு அடுத்த முறை வந்து அது வந்து அந்த நெருக்கத்தில் வந்து அது அனல் வீசி கொண்டிருக்கு. அந்த அனல் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வந்து புயலாக மாறி அது புயலாக உருவெடுத்து அதனுடைய பாதிப்பு அதனுடைய தாக்கம் அந்த மக்கள்கிட்ட எப்படி போதோ அதனுடைய விலை வந்து நான் சொன்ன 1 2 3 4ன்ற மாற்றங்கள் வரும். அது நீங்கள் வந்து 2வது இடத்துக்கு தாவேகா போகிறதுக்கான சாத்தியக்கூறும் இருக்குது இந்த புயல்னால இருக்குது. 2வது இடத்துக்கு கண்டிப்பாக இந்த தாக்கம் வந்ததுன்னா அந்த புயல் தாக்கம்னு அடிச்சுதுன்னா 2வது வர அதிமுக 3வதுக்கும் 3வதுல இருக்க தாவேக்கா 2வதுக்கும் வந்துடும். இவங்க 2 பேரில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த போட்டோ ஃபினிஷிங் அந்த குதிரை பந்தயத்தில் நடக்கிற மாதிரி
ஏற்படுவதற்கு ஆச்சரியம் இல்லை. இதுதான் உண்மையான களநீரம். தாவேக்கா முதலாவது இடத்துக்கான வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்றதுல என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தாவேக்கா முதல்ல செல்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கிற மாதிரி தானே விஜய்க்கு வர கூட்டமும் நிறைய மக்கள் விஜயை வந்து சோசியல் மீடியாவில் அணுகிறதும், ஒரு பையன் வந்து சின்ன பையன் போய் அவங்க அம்மா கிட்ட நீ தாவேக்கா விஜய்க்கே ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்லும் போது என் பையன் சொல்றதுனால நான் ஓட்டு போடுவேங்க, நான் முன்னாடி டிஎம்கே போட்டிருந்தேன், முன்னாடி ஏடிஎம்கே போட்டிருந்தேன், இந்த வீடியோக்கெல்லாம் சமூக வலைத்தளத்துல பரவுது அப்படின்னு பார்த்தா சில பேர் வந்து தாவேக்கா தான் முதலிடம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இந்த கருத்து கணிப்புலாம் சும்மா வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்கள் சொல்வது நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து களத்தில் போய் பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன். இதை வச்சு தாவேக்காவால் வந்து முதல் வர முடியாதுன்ற ஒரு காரணம் சொல்கிறேன். நமக்கு திமுகவா அதிமுக எல்லாம் பெருசு, உண்மையாக களத்தில் கண்டது திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் இந்த 4 கட்சியில் வந்து இன்றைக்கும் திமுகன்ற உறுப்பினர் அடிமட்ட தொண்டன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கான். அவன் வந்து தன்னுடைய வேலையை வந்து போன வருஷமே முடிச்சிட்டாங்க. களத்தில் வந்து அடியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு எந்தெந்த இடத்துல வீட்டில் ஓட்டு இருக்குதுன்னு இன்றைக்கி அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு எந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது. இந்தந்த இடத்துல ஓட்டு இருக்குது, இந்தந்த இடத்துல ஓட்டை வந்து எப்படி எத்தனை போய் சேர்க்கணுன்ற வேலையை இன்றைக்கி வரலாம் செஞ்சிட்ருக்கா. அன்னைக்கு வரலாம் இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு இது வரும்போது எந்த கட்சிக்காரனும் வீடு வீடாக போயிட்டு இவனுக்கு ஓட்டு இல்லை, இவங்களை வந்து செத்துட்டாங்க, இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, இவங்க வீடு மாறிட்டாங்கன்னு சொல்கிறது எந்த கட்சியும் நான் பார்க்கல. இந்த திமுக மட்டும்தான் போச்சு. அந்த கட்சியில் வந்து இவங்க கணக்கு கேட்டு எழுதிட்டு போனாங்க. அந்த இது வந்து தாக்கம் வந்து திமுக மட்டும்தான் அவன் தொண்டன் செய்கிறானே தவிர வேறு எந்த கட்சி தொண்டனும் செய்யலை. நான் பார்த்த வரலாம், நான் கேள்விப்பட்ட வரலாம், நாங்கள் அங்கங்கே இதை வந்து பார்க்குறோம். எதுக்கு திமுகன்றது ஃபஸ்ட்டு முன்னிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த திமுக அடிமட்ட தொண்டன் தான். அவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு அவனுடைய வாக்குகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கையில் வச்சுருக்கான். அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு முன்னிலையில் அவங்க இருக்கான்றேன். இந்த தொண்டருடைய உழைப்பு வந்து சமீபமாக வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக வந்து சமீபமாக தான் எடுத்த ரெக்க கட்டி பறக்கிறாங்க. அதே மாதிரி தாவேக்காவும் இப்போ தான் போகிறாங்க. தாவேக்கா தொண்டர்களால் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி 2வது இடமோ அதிகபட்சமான வாக்குகள் வாங்குறது அவங்க தொண்டர்களால் கிடையாது. அது ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் வேட்பாளர் நிலைமை எப்படி. திமுகவில் எல்லாமே யோகியமான வேட்பாளர் கிடையாது, அதிமுகலையும் யாரும் யோகியமான வேட்பாளர் இல்லை. ஒருவேளை இதை வச்சு தான் இந்த விஜய் சொன்னாரோ நான் தெரியல, இது மாதிரிலாம் இருக்கும் வேட்பாளருங்க பிரச்சனை வரோன்றதுனால தான் 224 சட்டமன்ற தொகுதியிலே நான் மட்டும்தான் நிற்கிறேன்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் தொண்டர்களுடைய அர்ப்பணிப்பு டெடிகேஷன்றது வந்து திமுகவில் மட்டும்தான், திமுக தொண்டர்கிட்ட மட்டும்தான் அந்த அர்ப்பணிப்பாட வேலை செய்கிறாங்க. அவங்க கூட சில இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு வேலை செய்யலை, அவங்களாம் தோக்க போகிறான்றது உண்மை. திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி கூட்டணி கட்சிகள் வந்து பல கட்சிகள் வந்து தங்களுடைய இடத்தை இழக்கிறாங்கன்றதும் உண்மை தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற உண்மை நிலவரத்தை சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறது விஜய் வந்து முதல் வருவார்னா வரலாம். அந்த தொண்டர்கள் நான் சொன்னது அவர் வந்து 2வது இடம் வரத்துக்கு காரணமே நான் இந்த ஸ்லீப்பிங் ஓட்டு அந்த புயலாக மாறினா தான் வரோன்னு சொல்கிறேன். நம்ம வந்து அடித்து இவங்க தான் வராங்கன்னு சொல்ல. முதல் இடத்துல இருந்து அவங்க திமுக கீழே இறக்காத காரணம் வந்து அந்த திமுக தொண்டர்களுடைய களப்பணி இன்றைக்கி வரலாம் இருக்குது. அந்த களப்பணியை வந்து மறக்கவே முடியாது. அவங்க வந்து நல்லவங்க, எல்லாத்துலேயும் வந்து அர்ப்பணிப்பானவங்க, அவங்க மேலே எந்த வந்து புகாரும் கிடையாதுனால எல்லார் மேலேயும் புகார் இருக்குது. நம்ம முதல்லே சொல்லிட்டோம், இந்த கட்சி மேலேயும் புகார் இருக்குது, அந்த கட்சி மேலேயும் புகார் இருக்குது. புதுசாக வர கட்சி இதுவரைலாம் வந்து கட்சி நின்று இதுவரைலாம் அரசியல் பண்ணலை, எதுவும் பண்ணலை. அவங்க இனிமேல் தான் புகார்கள் வரதா இல்லையான்றதை பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கி இருக்க கள நிலவரம் 1, 2, 3, 4 அன்னைக்கு வரப்போகிற கள நிலவரம் அந்த புயலாக மாறி தாக்கத்தை ஏற்படுத்தினா அந்த 2, 3 ஆகலாம், 3, 2 ஆகலாம். இதுதான் என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் பல இடங்களை வந்து திமுக தனியாக இழந்தாலும் அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி சீட்டுடன் ஆட்சி அமைப்பதற்கு உறுதியாக தெரிகிறது களத்தில். காரணம் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அதை போட்டால் ஃபினிஷிங் சொன்னதுக்கு காரணம் அதுதான். 5 ஓட்டு, 10 ஓட்டு, 50 ஓட்டு, 100 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ
சொல்றது இது புரியுது. நீங்க சொல்றத பார்த்தா நம்மளுக்கு முதலாவது இடம் இப்போதைக்கு வரைக்கும் திமுகன்னு புரியுது. 2வது 3வது களம் இந்த கடைசி இந்த ஸ்லீப்பிங் வாட்டர்ஸ்ல மாறணும் அப்படின்னு. விஜய் வந்து புதுசா வந்து களத்துக்கு வராரு. இவருக்குன்னு ஓட் பேங்க்ஸ் எதுவும் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது யாரோட ஓட்டை இவரு எடுக்க போறாரு? ஒண்ணு திமுகவோட ஓட்ட மெஜாரிட்டியா எடுப்பாரா, இல்ல அதிமுகவோட ஓட்ட மெஜாரிட்டியா எடுப்பாரா, இல்ல இது வந்து எல்லாருடைய கட்சி ஓட்டை எடுக்கிறாரு. அதிமுகவில் 1%, 2%, திமுகவில் 1%, 2%, நாம் தமிழர் கட்சியில் 2%, 3%, இந்த பாமக, அந்த விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியில் இருக்க ஓட்டை எடுக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், கூட்டணி கட்சிகள் பல கட்சியில் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் இறங்கி தான் போயிடும். கூட்டணி கட்சியில் வந்து நிறைய பேர் வெற்றி வாய்ப்பை வந்து இழப்பாங்க. அது வந்து இந்த வர எலெக்ஷன் அதுக்கு வந்து விஜய்ன்ற ஃபேக்டர். வர ஓட்டு வந்து மாற்றம் வேணும்னு சொல்கிறவங்க, இதுவரையிலும் ஓட்டு போடாதவங்க, இதுவரையிலும் 65%, 75% தான் ஓட்டாச்சு. ஒருவேளை 90க்கு மேலே வாக்கு சதவீதங்கள் வந்தால் அந்த புயல், நான் சொன்ன புயல், அந்த புயல் வந்து அதனுடைய தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தினால 91%, 90% வாக்கு வந்து தாண்டிடுச்சுன்னா விஜய்ன்றவர் வந்து 2வது ஃபேக்டராக வருவார். இப்போ விஜய் கட்சி வந்தா சீமான் கட்சி முற்றுமையாக, அதாவது சீமான் கட்சி மொத்தமா வந்து வாக்கு சதவீதத்தை இழந்துட்டு போன தேர்தலில் இருந்ததை விட வாக்கு இது வந்து ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப கம்மியாயிடும். அவர் கட்சி ஒன்று இல்லாமே போகிறதுக்கான சாத்தியக்கூறும் அதிகமா இருக்குதுன்னு பரவலாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி என்ன? ஆமாம், அது உண்மைதான். அது காரணம் வந்து போன 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தா நாம் தமிழர் கட்சி சீமானுடைய தொண்டருங்க அங்கங்கே இளைஞருங்க கூடி பேசி முகாம்களை இட்டு இருந்தாங்க. முகாம்களை இட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க கையெழுத்து போடுங்க, இந்தாங்க உங்களுக்கு செடி, நீங்கள் இந்த செடியை எடுத்துருப்பாங்க, அந்த செடி உறுப்பினர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்க பண்ணாங்க. அந்த உறுப்பினர் சேர்க்கலாம் நடந்த பிறகு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 10, 20, 30 பேர் இருந்தாங்க. அது என்னமோ உண்மை தான். அந்த தொண்டர்களுடைய உழைப்புனால் போன டைம் எல்லாம் 8% வந்தது உண்மை தான். அந்த தொண்டருங்களை நான் போய் தேடி பார்க்குறேன், காணும். நான் இருக்க ஊர்லேயே தேடி பார்க்குறேன், காணும். பாதி தொண்டருங்க காணும். பாதி தொண்டருக்கு காணாமல் மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? ஒரு சீமா எங்கேயே நின்று பேசிட்டாருன்னா, ஒரு விஜய் எங்கேயே நின்று பேசிட்டாருன்னா வந்து வேலைக்கு ஆகிறதுலாம் கிடையாது. எடப்பாடியார் வந்து இந்த புயல் வரலன்னா எடப்பாடியார் 2வது இடத்துல இருப்பாருன்றது புரிஞ்சு கொள்ள முடியுது. எடப்பாடியாரால ஏன் வந்து ஒரு முதல்ல ஒரு அமைச்சரகத்தில் உட்கார முடியாது? ஏன் அவரால் முதலமைச்சராக ஆக முடியாதுன்னு கணிக்கிறீங்க? இது எடப்பாடி என்பவர் வந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுத்து முதல்வராக ஃபஸ்ட்டு வரல. அவர் முதலே இருந்த ஒரு கவர்மெண்ட்லேருந்து எடுத்து தான் அவர் ஆட்சி நடத்திட்டு இருந்தார். அதனால் வந்து அவர் தலைவராக வந்து அவங்க கட்சியினருக்கே எடுத்துக்கல. நான் தான் போய் பேசுகிறோமே, அதாவது 50 வயசுக்கு மேலே 55, 60, 65, 70 வயசு உள்ள இருக்க அதிமுக கட்சிக்காரன் சைலண்ட் ஆகிட்டான். காரணம் வந்து ஏங்க அந்த அம்மாட அவராட போயிடுச்சுங்க, இவரெலாம் ஒரு தலைவராங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. இது வந்து நான் பொய்யா பேசலை. அவர் யாருன்னு எனக்கு, எடப்பாடியார் யாருன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போதே எனக்கு தெரியும். அவர் கூட இருக்க அந்த தங்கமணி, வேலுமணி எல்லாருமே தெரியும். அதில் வந்து வேலுமணி வந்து ரொம்ப சிறப்பானவர். ஒரு டைமு விளம்பரதாரர் பண்ணால் எல்லா மினிஸ்டரும் காசே தரமாட்டான். ஆனால் வேலுமணி மட்டும் அவங்க தம்பி ஒருத்தர் இருப்பார், கூப்பிட்டு மொத்த பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம். அதனால் வந்து வேலுமணியை வந்து நல்லதாக சொல்கிறோன்றது இருக்கிறத சொல்கிறோம். அதனால் ஒவ்வொரு மந்திரி, ஒவ்வொரு எம்எல்ஏ பற்றி நம்ம என்னென்ன செஞ்சாங்க, ஏது அது செஞ்சாங்க, அக்கு வேற ஆணி வேற நமக்கே தெரியுமா? பக்கத்தில் இருக்கவனுக்கு தெரியாதா? அந்த ஊருக்காரனுக்கு தெரியாதா? அந்த மாவட்டத்துக்காரனுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாதா? ஏன் அப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதவி மேலே ஆசைன்னு ஓட்டாரா? திமுக போயிருக்கார் ஒரு முதலமைச்சர், அதிமுகவில் தான் இருந்தார். ஒரு முதலமைச்சராக இருந்த ஆளை வந்து விட்டு வேடிக்கை பார்க்குறாரு, நீ ஒரு தலைவனா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அவரை இழுத்து பிடிச்சி வைக்க முடியல. அவரே போட்டோம்ப்பா, நானாக தான் இழுத்து பிடிச்சி உட்காந்து என்ன காட்சி ஈஸ்தரம் உனக்கு பதவி தான் தரேன்ப்பா, நம்ம மானம் போதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் தான் தலைவன். தலைவன்றவன் வந்து ஸ்டபனாக இருந்து சொம்மனா விரட்டி விட்டு இவன் எனக்கு எதிராக இருக்கான், இவனை எனக்கு எதிராக இருக்கான்றதில்ல. எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா யார் அவருக்கு எதிராக இருந்தாங்களே அவங்களே கிட்ட போகிற அளவுக்கு அவர் கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சு 86, 87 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது.
இந்த வெள்ளத்தில் இந்த சைதாப்பேட்டை பிரிட்ஜு எல்லா பிரிட்ஜும் அடிச்சுன்னு போயிடுச்சு. இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 50 கிலோ அரிசியும் 5 லிட்ரு கிருஷ்ணாலும் 500 ரூபா பணமும் கொடுத்தாங்க. அது நான் நேரில் போய் பார்க்குறேன். அப்போ நான் சின்ன வயசு, ஒரு 12-11 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வெள்ளம் ஏற்பட்டது. அந்த சைடு கோட்டுப்புறம் அந்த பில்டிங்கு, அதெல்லாம் அந்த டவுன் பில்டிங்னு சொல்லுவாங்க, டவர்னு, அதெல்லாம் வந்து இடிஞ்சு கூட போயிடுச்சு. அந்த அடையார் பிரிட்ஜெலாம் கூட இடிஞ்சு போயிடுச்சு. அப்போது அந்த எம்ஜிஆருடைய வலுவு, அவருடைய பக்குவம். அப்போ அந்த எம்ஜிஆரை பார்க்குறது அவ்வளோ பேர் மக்கள் அந்த இதை வாங்கிறதுக்கு, கிருஷ்ணாலும் அரிசியும் அந்த பணத்தையும் வாங்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க. 5 லிட்டர் கிருஷ்ணாவில் 50 கிலோ அரிசி. அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன், ஒரு ஓரத்தில் ஒரு பையன், ஒரு பொம்பளையை வந்து சீண்டி இருக்கான். அவனை கூப்பிட்டார். அந்த பையன் ஒன்றும் உயிராக இருக்கான், எனக்கு தெரியும். அந்த பையன் யார், அவன் பேர்லாம் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பல்லாருன்னு ஒரு அடி அடிச்சிட்டார். அவ்வளோ தைரியம். அப்படி ஆம்ஸ் அப்படி காட்டுறதுமே அடிச்சிட்டார். அடிச்சுதான் பாரு, அமுச்சிட்டார். போடா, இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சிட்டு 50 கிலோ அரிசி அப்படி தூக்கி 2 கையில் அப்படி கொடுத்தாரு. அப்போ அவங்களால வாங்க முடியல. 2 பேர் கட்சிக்காரருந்து வாங்கி தராங்க. 5 லிட்ரு கிருஷ்ணாவில் கொடுத்துட்டு 500 ரூபா தராரு. அப்புறமா அந்த பையனை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு தெரியுதா, இது நம்ம மக்கள், நீ இது மாதிரி பண்ணுறியே, நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சியா, நான் பார்த்தேன் பாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி கொடுத்து கையில் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சார். அவர் முதல்வர், தலைவர். இது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாருக்குமே உண்டு. அதனால் ஒருத்தம் கூட நம்மளை விட்டு போயிடக்கூடாது, யாரும் விட்டு நம்மளை விட்டு கட்சியிலேருந்து போயிடக்கூடாது. அந்த பழைய ஆள்லாம் என்னன்னாங்க, 2011க்கு அப்புறமா வந்த கட்சிக்காரன் தான் இன்றைக்கி வரலாம் இருக்காங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த கவுன்சிலர், அவன் தலைவர்களை யாருன்னா இருக்காங்களா பாருங்கள், பல கட்சியில் போயிட்டுருப்பாங்க. திமுகவில் போய் ஒரு அதிமுககாரன் போவானாங்க எம்ஜிஆர் வளர்த்த கட்சியில். அப்போ அதிமுகன்றது வந்து கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கா, பலமாக இருக்கா, நீங்களே டிசைட் பண்ணிங்க. இதெல்லாம் வராமல் தவிர்த்து எல்லாருமே நல்லா இருந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி வருகிற 2026 ஒரு ஆட்சி அமையும் தான் நம்புகிறோம். அது யார் வருவாங்க என்னான்றது வந்து மக்கள் கருத்து கணிப்பே கிடையாது. கணிப்பு திணிப்புலாம் எதுக்கு, கிரவுண்ட் லெவலில் இருக்க நிதர்சனமான உண்மையும், கிரவுண்டில் இனிமேல் நடக்க போகிற மழை வர்றது மட்டும் முன்னாடி கூட்டி சொல்கிறான்ல, அது கணிப்பு இல்லை. நம்மள மாதிரி உளவுத்துறையாக இருக்கவங்க வந்து கரெக்டாக கணிப்பு வச்சுருக்கணும், அதை வச்சு சொல்லணும். இருக்கிறத நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிட்டோம். இதுதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்கப் போவது என்ன, யார் ஜெயிக்க போவதுன்றத பொதுமக்கள் உங்களுக்கு அறிவிச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.